மணியக்கா, ஓய் ஒரு லெஹங்கா தைக்கணும். தச்சுருவா. இந்தாங்க தைச்சி கொடுங்க. அளவு ட்ரெஸ் இருக்கா? உள்ளே இருக்கு. சரி. என்னைக்கு வரணும்? எவ்வளோ கேட்பீங்க? ஒரு எப்போ வாரம். தருவீங்க? மூச்சு விட்டு கேளுமா, பதில் சொல்லிக்கிறேன். ஒரு வாரம் ஆகும். சரி, ஒரு வாரத்துக்குள்ளே கொடுத்துட்றேன். அது என்ன ஒரு வாரம் ஆகும், ஒரு வாரத்துக்குள்ளே கொடுத்துட்றேன். சரி, இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த சண்டே தந்துடுறேன். சண்டே எப்போ வரணும்? சாரி, சண்டே கடை லீவு. திங்கக்கிழமை தரேன். ஓகேவா? எவ்வளோ கேட்பீங்க? டிசைனை பொறுத்து கேட்போம். லெஹங்கா தைச்ச பிறகு தான் மேக்ஸிமம் 500ரூபா. அதில் என்ன டிசைன் வைக்கிறோமோ அது தக்கன வாங்கிக்கிடுவோம். பட்டுப்பாவோட சட்டைக்கு 500ரூபா, லெஹங்காவுக்கு 500ரூபா. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டால் எக்ஸ்ட்ரா காசு வாங்குவோம். ஓகேவா? எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போடுங்க, எக்ஸ்ட்ரா காசு மட்டும் வாங்காதீங்க. கீழே பாவாடைக்கும் நாட்டு கொடுத்து மணி கட்டிடுவோம், பின்னாடியும் நாட்டு கொடுத்து மணி கட்டிடுவோம். எல்லாமே லைனிங் எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறேன். ஆனால் பாவாடைக்கெலாம் லைனிங் போட மாட்டோம். லைனிங் போடுற மாதிரி இருந்தால் 2 மீட்டருக்கு தனியாக சார்ஜு வாங்கிக்கிடுவோம். எக்ஸ்ட்ரா என்னென்ன போடணுமோ எல்லாத்தையும் போட்டுருங்க, எக்ஸ்ட்ரா காசு மட்டும் வாங்காதீங்க. வாங்க. இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கியா? உங்கள்கிட்ட தானே தைக்க கொடுக்குறோம். அந்த உங்கள் கடை கட்டப்பையை தான் தூக்கிட்டே வந்திருக்கோம், உங்கள்கிட்ட தான் வாங்குகிறோம். நீங்களே இப்படி பேசலாமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடையை திறந்து சாயந்தரம் உட்காரம் பார்த்தா வர்றவெல்லாம் இப்படி வரைய எட்டக்கு மட்டக்காவே பேசிக்கிட்டு இருக்கீங்களே. தைக்கிறேம்மா, தச்சு தரேன். அக்கா என்னைக்கு உங்கள்கிட்ட கூட வாங்கினேன், மனசாட்சி இடம் கொடுக்காது. தச்சு தரேன், நல்லா தச்சு தரேன், மனசு நிறைவாக தச்சு தரேன். நீங்களும் மனசு நிறைவாக காசை கொடுங்க போதும். ஓகேவா? ஓகே. டெய்லர் ஆண்டி. என்னம்மா, எப்போ அம்மா வருவாங்க? இப்போ நீங்கள் வரிய? அம்மாவுக்கு தான் ஆண்டி இந்த நைட்டியை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி தரணும். ஆல்ட்ரேஷனா? ஆமாம் ஆண்டி. என்னம்மா பண்ணணும்? ஆல்ட்ரேஷன் பண்ணி ஸ்டிச் பண்ணி தரணும். ஏமா ஆல்ட்ரேஷன் ஓகேம்மா. கீழே மடிச்சு அடிக்கணுமா, சைடு மட்டும் ஒரு அடிக்கணுமா, இல்லை பிடிக்கணுமா, கையை மடிக்கணுமா, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதில் ஃபுல்லாக ஆல்ட்ரேஷன் பண்ணணும். ஏமா ஃபுல்லாக ஆல்ட்ரேஷன்னா எந்த அளவு என்ன ஏதுன்னு ஏதாவது சொன்னாதான். அதெல்லாம் நீங்கள் மம்மிகிட்ட தான் ஆண்டி கேட்கணும். இதை கொடுத்துட்டு வர தான் சொன்னாங்க ஆண்டி. அதுக்கு உங்கள் மம்மியே வர வேண்டியதானே? மம்மி வீட்டில் பிஸியாக இருக்காங்க. அப்போ நான் இங்கே வெட்டியாவா இருக்கேன்? அப்படி நான் சொல்லலை ஆண்டி. இல்லைம்மா, இப்போ இந்த நைட்டியே தைக்க சொல்லியிருக்காங்க. சரி ஆண்டி. கீழே 1 இன்ச்சு மடிக்கணுமா, 2 இன்ச்சு மடிக்கணுமான்னு கேட்கணும். இன்னொன்று பிடிச்சி தைக்கணுமா, ஒரு தையல் தைக்கணுமான்னு கேட்கணும். அடுத்த விஷயம் கையை மடித்து தைக்கணுமா, இல்லை கையை பிடிச்சா மட்டும் போதுமான்னு கேட்கணும். கால் பண்ணி உங்கள் அம்மாட்ட கேளுங்க, சரியா? சரி ஆண்டி. கேட்டுட்டு சொன்னீங்கன்னா தான் செய்ய. நீங்கள் சொன்ன டிச்சு பண்ணணும்னா நான் பாட்டில் ஒரு அடியை அடிச்சு கொடுத்துருவா? எல்லாம் தெரிஞ்சால் தானே தைக்க முடியும். நீங்கள் அம்மாவை பார்த்துருப்பீங்களா ஆண்டி? உங்கள் அம்மாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு. வர சொல்லு உங்கள் அம்மாவையே. அப்புறம் ஏன் இம்புட்டு புட்டு இல்லைன்னா அளவு நீட்டி கூட கொடுத்து விட்ருக்கலாம்ல. வாங்கிட்டு வரீங்களா? சரி ஆண்டி. நீங்கள் வேறு இங்கிலீஷ்லையே பேசுறீங்க, ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. டெய்லர்ஸ்க்கு இங்கிலீஷ்லாம் புரியாதோ? ஏன் இப்படிலாம் சொல்லிடாத. நாங்களாம் படித்து கிழிச்சுட்டு தான் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். யார் சொன்னா டெய்லருக்குலாம் இங்கிலீஷ் தெரியாதுன்னு? ஐ எம் டாக்கிங் இங்கிலீஷ், ஐ எம் வாக்கிங் இங்கிலீஷ், ஐ எம் ரன்னிங் இங்கிலீஷு. எல்லா இங்கிலீஷும் எங்களுக்கும் தெரியும். வீடியோ ரெடி பண்ண சொல்லு, ரெடி பண்ண சொல்லு. நாங்கள் 3 பேரும் 3 பேர் தேவிகள். ராணியம்மா, மணியம்மா, வேணியம்மா. எப்படி பொருத்தமாக அமைஞ்சிருக்கு பத்தியா? இதே எங்கள் ஃப்ரெண்டு, எங்கள் நட்பு. அதுவே இருக்கட்டும், இது ஒரு அரக்கா வழக்கு. இது எங்க கடையோட இளவரசி, கடையோட டாலு. எங்க கடைக்கு இவங்கதே மகாராணி. ஆமா. ஓகே. எனக்கு ஒரு நல்ல சேலையாக எடுத்து காட்டுங்களேன். நல்ல கலரா, நல்ல கலராக இருக்கணும். இல்லாத கலர், யார்கிட்டையும் இல்லாத கலராக இருக்கணும். யாருமே கெட்டாத கலராக இருக்கணும். அப்புறம் யாருமே பார்த்துருக்கவே கூடாது அந்த கலரையும் இந்த சேலையும். நான் பார்ப்பேனே சேலையா, பரவாயில்லையா? நீங்கள் தான் பார்த்துருக்கணும். நீங்களும் நானும் தான் பார்க்கணும். வேறு யாருமே அந்த சேலையை பார்த்துருக்க கூடாது. நான் கெட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த சேலையவே பார்த்துருக்கணும். எந்த கடையில் வாங்கினேன்னு கேட்கணும். அப்படி ஒரு சேலையை எனக்கு காட்டணும் இப்போ நீங்கள். அப்படியா? அப்படிதான். ஆண்டவா முருகா, அப்பா பழனியப்பா, எப்படிலாம் வர்றாங்க நம்மளை வெறுப்பேற்றுறதுக்கு. சரிம்மா தாரேன், அதே மாதிரி சேலையே நான் தாரேன். ஓகேவா? காட்டுங்க பார்ப்போம். பாருமா, நல்ல க்ரீனு ஃபுல் ஜெரி பூ ஒர்க்கு,
பெப்சி ஊதா பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, அப்படியே அட்ராக்ஷனா இருக்கு, நல்லா இருக்கு பாருங்க அந்த சேலை. இதுவும் பிடிக்கலையாம்மா? நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. முதல்ல சேலை எடுக்க காசு ஒண்ணுங்கயாம்மா? காசா? டைம் பாஸ் பண்ண இங்க வந்தியாம்மா? எனக்கு என்னமோ உன் மேல டவுட்டா இருக்கே. சேலை எடுக்க வந்தியா டைம் பாஸ் பண்ண வந்தியாம்மா? சொல்லுமா. சேலை தான் எடுக்க வந்தேன். எடுக்கிற மாதிரியே தெரியலையாம்மா. இங்க பாருமா, இதை பாருமா, நல்ல ஸ்கை ப்ளூ கலர்மா. இங்க பாருமா, சூப்பரா இருக்கு பாருமா. நல்லா இருக்கே. பிடிச்சிருக்காமா? எவ்வளோ இது? இது வந்து 1200 தான்மா. இங்க பாருமா. பிடிச்சிருக்குன்னு சொன்னா போதும், உடனே 1000 இல்லம்மா, குவாண்டிட்டி குவாலிட்டி அந்த மாதிரி. இதுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கே பயமா இருக்கு. எப்படி இருக்கு சேலை? நல்லா இருக்கு. லைட் லெமன் சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா பெப்சி சாரி ஸ்கை ப்ளூ கலர் பார்டர் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. எடுத்துருவோமா? எடுத்துருங்க. இந்த சேலை சூப்பரா இருக்குமா. கலர் வந்து நல்லா சாண்டல் காப்பர் மிக்சட் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த சேலையோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா சீப்பாக தான் இருக்கும். வெறும் 700 விற்றது, இப்போதைக்கு ஆஃபரில் 600 மட்டும்தான்ப்பா. இதில் நிறையா கலர் இருக்குது. இங்கே பாருங்கள், கலர்ஃபுல்லாக இன்னும் நிறையா இருக்குது. எல்லா கலருமே நல்லாயிருக்கும். ஓகேவா? பாரு, கோல்டு கலரு அம்பானி சேலை இதுக்கு பேர். பாரு, முஞ்செல்லாம் வச்சு சும்மா டக்குன்னு இருக்குது. இது ஓகேவாம்மா? நல்லா தான் இருக்கு. சரி, அடுத்து நெக்ஸ்ட் காமிக்கவா? காமிச்சிருங்க. இங்கே பாருங்க, நீங்கள் ஆஃபீஸ் போறீல்லம்மா, இது சூப்பராக இருக்குமா. இது பாரு, பார்டர் ஃபுல்லாக அட்டகாசமாக இருக்கு பாரு. இந்த புடவை பியூர் காட்டன், செட்டிநாடு காட்டன். இங்கே பாரு, கலர் ஃபுல்லாக பாருமே. இங்கே பாரு, இதே கலர் அடிச்சு. இதில் தான் ஏகப்பட்ட கலர்ஸ் வந்துச்சு. எல்லா கலருமே ஓடுன்னு ஓடிடுச்சு. ஓகேவா? இப்போதைக்கு கொஞ்சம் கலர் தான் இருக்குது. இதுவும் அதோட ஃபேமிலி தான். அப்புறம் இன்னும் ஒரு கலர் கிடைச்சு. இந்த மணிக்கா, ஆ நான் தான் வர்றேன்ல, அதுக்குள்ளே ஏன் இப்படி அவசரப்பட்டு அடிக்கிட்டு இருக்கீங்க? இல்லைல்ல, ஒரு சட்டை காணா, ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேனா. சரி. அதே நான் அடுக்கிற சாக்கில் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன். அப்படி சட்டை கிடைக்கல. ஒருவேளை தச்சமா தைக்கலையான்னு தெரியல. அன்னைக்கு வந்துருவாங்க கஸ்டமரு, அதுக்காக அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், சொல்லுங்க. 10 மணிக்கு வேலைக்கு 11:30 மணிக்கு வாரியிலே என்ன அர்த்தம்? டெய்லி சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறியா? நான் தான் சொன்னேன்ல, அவங்களோட நீ சேராத, நீ நல்ல பிள்ளையா இருக்க, நல்ல டயத்துக்கு 10 மணிக்கு டான்னு வந்துக்கிட்டு இருந்த, அவங்களோட சேர்ந்துல இருந்து நீனு இப்போ ட்ரக் அடிக்கிற, 11:30 மணிக்கு வர. பொங்கல் முடிஞ்சிருச்சுல, கொஞ்சம் டயர்ட் ஆயிருச்சு. ஏல இம்மா துண்டு பானையில் பொங்க வைக்கிறதுக்கு இன்னும் எத்தனை நாளில் அந்த பொங்க சாக்கையே சொல்ல போறியா உங்களோட? சரி, போய் வேலையை பாருமா. கண்டுபிடிச்சிங்களா சட்டைய? இல்லை, கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. என்ன கலர் சொல்லுங்க பார்ப்போம். மெரூன் கலரில் சட்டை, ஸ்கை ப்ளூ கலரில் கை பார்டர் இருக்கும். இது பார்த்தியா? தோலில் போட்டிருக்கீங்களா? அது என்னது? இது மெரூனா? இது ஸ்கை ப்ளூ கலர். ஆமால, இந்த சட்டை தானே? ஆமால, மறந்துட்டேல, மெரூன் இல்லை, இந்த பச்சையும் இருக்குந்தால. தோல்ல போட்டுட்டே தேடிக்கிட்டு இருந்தா எப்படி கிடைக்கும்? இன்னைக்கு ஃபுல்லா தேடினாலும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இன்னைய மாதிரி ஒரு கிறுக்கு சிறுக்கி நீ பார்த்துருக்கவே மாட்டேன். அதனாலதான் உங்களை வச்சு சமாளிக்கிறேன்.